தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கோரி மனுக்கள் விரைவில் தீர்ப்பு வரும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த மனுக்கள் மீது விரைவில் தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கோரி மனுக்கள் விரைவில் தீர்ப்பு வரும் என்று தகவல் கிடைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த மனுக்கள் மீது விசாரணை முடிந்து தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, உங்களுடைய தகவல்கள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தது, முறைகேடில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, P தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், C காமராஜ், KC வீரமணி, KP அன்பழகன் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, என் உறவினர் இளங்கோவன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா ஆகியோருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தை தனித்தனியாக வழக்குகளை தாக்கல் செய்தார்கள். இந்த அனைத்து வழக்குகளும் இன்று தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வுல விசாரணை வந்தபோது கிரிராஜன் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்குகள் தொடர்பாக பொது தளங்கள்ல தகவல்கள் இடம்பெற்றும் கூட குறிப்பிட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்காததன் மூலம் அமலாக்கத்துறை மீது நம்பகத்தன்மை இல்லாததாகவும், எனவே அமலாக்கத்துறை கடமை தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்ட வைத்தார்கள். சட்டப்பூர்வமாக அமைப்பான அமலாக்கத்துறை கடமை செய்ய தவறும் போது நீதிமன்றம் கேள்வி எழுப்பலாம் என்றும், கூட்டணியில் இருப்பதால் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அமலாக்கத்துறை சார்பாகவும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.